ஓம் நம சிவாய. செவ்வாய் தோஷம். மங்களகாரகன் செவ்வாய் மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதியாவார். செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து 7ஆம் வீடு 8ஆம் வீட்டில் இருந்தால் அதிகமான செவ்வாய் தோஷத்தை தருகிறார். திருமண தாமதம், திருமண தடை, மீறி திருமணம் செய்தால் பெண்கள் மஞ்சள் குங்குமத்திற்கு ஆபத்து. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான தோஷத்தை தந்து அவல நிலைக்கு ஆளாக்குகிறார். மங்களகாரகன் செவ்வாய்க்கு பெற்ற தாயின் மீது தீராத கோபம். அதே கோபத்தை பெண்கள் மீது காட்டுகிறார். பரிகாரம். திருமணத்திற்கு முன்பு. முதல் பரிகாரம் அஸ்வத விவாகம் என்பது இந்த விவாகம் தோஷமுள்ள நபருக்கு அரச மரம் அல்லது வாழை மரத்துடன் திருமணம் செய்த பிறகு அந்த மரமானது வெட்டப்படும் திருமணமாகும். பரிகாரம் 2 கும்ப விவாகம் என்று கூறப்படும் கடக விவாகமானது ஒரு பானையுடன் திருமணம் செய்த பிறகு பின்னர் அதை உடைத்து விடுவது வழக்கமாகும். உங்களுக்கு தெரிந்த சரியான ஜோதிடரிடம் சென்று பரிகாரம் செய்து பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் வரன் தேடுங்கள். திருமணத்திற்கு பிறகு பூஜை அறையில் கேசரி கணபதியை இறைவன் விநாயகரின் ஆரஞ்சு நிற சிலை வைத்து தினசரி வழிபாடு செய்யலாம். அனுமன் சாலிசா சொல்லி தினசரி அனுமானை வழிபடலாம். செவ்வாய் பாதிப்பு குறையும். நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.